மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் உங்களுடைய ராசியிலேயே உட்காந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. 10ஆம் அதியும் மேலும் 7ஆம் அதியும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். சுக்கிரனோட சேர்ந்து இருக்காருங்க. அவர் 5ஆம் அதியும் சேர்ந்து உட்காண்டிருக்கார். சனி 10ல் உட்காண்டிருக்காருங்க. நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லணுங்க. ஆக்சுவலாக யாருக்கெல்லாம் இந்த ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பு இருக்கோ இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் ஃபாரின் போயிட்டு சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டங்களில் இருக்குது. அவங்களுடைய பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க யோகம். அவங்களுக்கெல்லாம் வந்து கல்யாணம் செஞ்சு வைக்கக்கூடிய யோகங்கள் இந்த மாதத்துலேயும் நிச்சயதாம்பலம் நடக்கக்கூடிய யோகமாகவும் அமையக்கூடியதாக இருக்குது. ஏன்னா புதன் 4ஆம் ஆதி வந்து 2ல் சூரியனோட சேர்ந்து உட்காண்டிருக்கார். 2ல் உட்காண்டிருக்கிறதுனால நல்ல யோகத்தை உங்களுடைய பெரியவங்களுடைய அனுகிரகம், உங்களுடைய தந்தையினுடைய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு மறைமுகமாக கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் 4ஆம் ஆதி 2ல் உட்காந்துருக்கிறதுனால சுகஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனம் குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல இந்த மாதம் வந்து நல்ல ஃப்ளோ இருக்குங்க. காசெல்லாம் நிறைய ஃப்ளோ இருக்கும். நல்ல சுப செலவுகளாக பண்ணுவீங்க. நல்ல கோயில் க்ஷேத்ராடங்கள்லாம் போயிட்டு வர போகிறீங்க. நல்ல பெரிய மகானை வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் வந்து உங்களுக்கு வந்து 10ல் வந்து சனி உட்காண்டிருக்கிறதுனால அஷ்டமாதிபதியும் 9ஆம் ஆதியும் 10லேயே உட்காண்டிருக்கிறதுனால உங்களுடைய வியாபாரத்திலையும் உங்களுடைய அலுவலகத்திலையும் கொஞ்சம் அப்படி இப்படி பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அதை ஈஸியாக வந்து சால்வ் பண்ணக்கூடிய திறமை வந்து சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார். மேலும் வந்து உங்களுடைய பாக்யஸ்தானாதிபதி உங்களுடைய தந்தையினுடைய அனுகிரகம் அந்த இடத்துல உட்காந்து கண்டிப்பாக உங்களுக்கு கடாட்சத்தை தரக்கூடியதாக அமைகின்றது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதிய முயற்சிகள்லாம் நிறைய எடுப்பீங்க. மேலும் வந்து நீங்கள் வந்து இந்த வீடுகள்லாம் வாங்கிறதுக்காகவும் மேலும் வந்து ஒரு புதிய வந்து ஒரு கலைக்கூடங்கள் அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நடக்கும். புதிய மிஷினரிஸ்லாம் வாங்கக்கூடிய காலகட்டங்களாக அமையும். இந்த மீடியா தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. மேலும் வந்து இந்த புதன் ஆனவர் புதிய பிஸ்னஸை வந்து ரெடி பண்ணுறதுக்கான ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் திடீர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய பிஸ்னஸே ஓவர்டேக் எடுத்து பண்ணி ரன் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு 2வது வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காண்டிருக்காருங்க. சனியினுடைய சாரத்தில் பூசத்தில் உட்காண்டிருக்கார். பூசமானது சனியினுடைய சாரம். அவர் வந்து 10வது வீட்டில் உட்காண்டிருக்கிறதுனால தந்தையினுடைய வியாபாரங்கள் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றங்கள் வேணும் எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 32 வயசு 33 வயசுலேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய காலகட்டங்களாக அமையும். யாருக்கு வந்து சனி வந்து கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கின்றதோ அவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த பார்த்து அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மிருகசேஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 7-8 வயசில் வந்து பார்த்திங்கன்னா 25 வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு தசையினுடைய பார்வை நடக்கிறதுனால கொஞ்சம் உடம்புலாம் வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு படுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தந்தைக்கு குறைய நிறைய செலவுகள்னால் நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பசங்களுக்காக பெரியவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து பசங்களுக்காக சொத்துக்கள் வாங்கி கொடுக்க ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் பசங்க வந்து நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் நடக்கும். இந்த 10ஆம் ஆதி வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உட்காண்டிருக்கிறதுனால பலவிதமான மாற்றங்கள் கொடுப்பாங்க. யாரெல்லாம் ஸ்கிராப் பிஸ்னஸில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக தொழிலில் ஈடுபடுறாங்களோ யாரெல்லாம் வந்து இந்த ஆன்சிலரி இந்த சுற்றுலா தொழிலெலாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாக இந்த மாதங்கள் அமைகின்றது. யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே இது சஜஷன் என்னென்னா தொழிலில் வந்து பிரச்சனை இந்த கரெக்டாக இந்த 30-35 வயசில் பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிற ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு வேலை ப்ராப்ளமாக இருக்குது, வேலை இல்லை ப்ராப்ளமாக இருக்குதுன்னு அவங்களுக்கெல்லாம் ஒரே சஜஷன் என்னென்னா உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் என்ன அப்டேஷன்ஸ் இருக்கோ அது கீப் ஆன் அப்டேட்டிங் வித் அப்படியே வேலையை போகும்போதே அப்டேட் பண்ணிகிட்டே வாங்க.
ஏன்னா இந்த காலகட்டங்கள்லாம் வந்து உங்களுக்கு லேர்னிங் ப்ராசஸ் பேரலாக போகும்போது, அதனால தான் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இந்த எல்என்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் செஷன்ஸ்னால் நிறைய கொடுப்பாங்க. ஏன்னா அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு அந்த டைம் காலகட்டங்களில். அப்போ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய ஓப்பன் சோர்ஸ் நிறைய கிடைக்கிறது. அப்போது அதெல்லாமே நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் கற்றுக்கோங்க. இந்த டைமில் வந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு டைம் ஆனது இந்த டைமாக அமையும் அப்படின்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்குங்க. ஏன்னா வேலை வந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னால், வேலை ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கணுன்றது அர்த்தமாகின்றது ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ வந்து ஆண்ட்ராய்டு வந்து இந்த வெர்ஷன் அந்த வெர்ஷன் மாறும்போது எப்படி வந்து ஃபோனை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோமோ, அதே போல் நம்மையும் நாம் அப்டேட் செஞ்சுட்டே இருக்கணும் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி வந்து நிறைய ஓப்பன் சோர்ஸ் இருக்குங்க. எல்லாமே என்ன கோர்ஸ் அப்டேட் ஆகிட்டுருக்கு, என்ன கற்றுக்கணும், நமக்கு என்ன லேர்ன் பண்ணிக்கணுன்றத ஒரு வாய்ப்புகள் இந்த சான்ஸ் இந்த டைமில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் உங்களுடைய குழந்தைகளுக்கான அதாவது யாருக்காவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து படிப்புக்கான மேல் படிப்புக்கான செலவுகள் கண்டிப்பாக செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் வந்து மெடிசனுக்காக ட்ரை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக, யாரெல்லாம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கவர்மெண்ட் சீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே கவர்மெண்ட் சீட் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக நல்ல வளர்ச்சி, நல்ல மீடியாவில் வரக்கூடிய யோகங்கள், உங்களுடைய பசங்கள் மீடியாவில் வரக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அமைகின்றது. உங்களுக்கு இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அலைட் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லா இருக்குங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். நிறைய புதிய மிஷினரிஸ்லாம் வாங்க போகிறாங்க. யாரெல்லாம் வந்து இந்த மீடியா தொழிலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய இன்வெஸ்ட்மெண்ட், புதிய மிஷினரிஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக, யாருக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக நல்லதே நடக்கும். உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கக்கூடியதாக அமைகின்றது. மேலும் வந்து உங்களுக்கு ராகுவானவர் நல்ல யோகத்தையும் நல்ல வந்து ஒரு எல்லா ஊரையும் சுற்றி பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய மாதமாக அமைகின்றது. புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய நல்ல மாதமாக அமையும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்துக்கான பூஜைகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய பெரியவர்கள் எல்லோரும் வந்து ஒன்றா சேர்ந்து, உங்களுடைய ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையக்கூடியதாக இந்த மாதம் அமையும். இப்போது கூறியுள்ள 12 ராசிகளுக்குடைய பலன்கள் பொது பலன்களாக இருக்கிறதுனால உங்களுடைய இண்டிவிஜுவல், உங்களுடைய பர்த் ஆரோஸ்கோப் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.